Assalamualaikum and hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ரெசிபி கலத்தப்பம் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ரெசிபி அண்ட் இந்த ரெசிபியோட கீ இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் மில்க் தான். சோ இது வந்து ஒரு மூடியில வந்து பாதி மூடி தேங்காய் எடுத்து நம்ம தேங்காய் பால் இருக்கும்ல சோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சுண்டு நம்ம வந்து பச்சரிசி ஊற வச்சிருக்கோம். நீங்க வந்து புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம்ல சோ இந்த பால் பாத்தீங்கன்னா முதல் பால் ரெண்டாவது பால்லாம் கிடையாதுங்க. நார்மலா தேங்காவை மிக்சியில் அடிச்சு தேங்காய் பால் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்து நம்ம பச்சரிசி எடுத்து வச்சிருந்தோம்னா சோ அதை வந்து ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு புழுங்கல் அரிசி இருக்கு பாருங்க சோ அதை நம்ம வேக வச்சு வச்சிடணும். அது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். அதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுலயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்திருக்கோம். ஜீரகம் சேர்த்துக்கிறான் தான் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல சோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மிக்சர் ஜார்லயே. இப்போ வந்து நம்ம 1.5 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மாதிரி தண்ணி பால் பால் அப்படின்னா கிடையாதுங்க. நார்மலாக மிக்சர் ஜாரில் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துனோம்ல ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சிருந்தோம். பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ பாருங்க ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப குறைன்னா இருக்காம வெண்ணையா பட்டு மாதிரி அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க அரைச்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா பட்டு மாதிரி வெண்ணையா அரைஞ்சிருக்கணும். இதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க ஸ்மூத்தா. இன்னொரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம 1 கப் ஃபுல்லாவே நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்க வந்து சிவல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ நான் இப்போ வந்து 1.5 கப் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கம்பி பதம் அப்படின்னா இல்லாம நார்மலா நம்ம சேர்த்துருக்க இந்த நாட்டு சக்கரை இருக்கு பாருங்க, இது கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு கம்பி பதம் அப்படின்னா தேவையே இல்லைங்க. நார்மலா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜார்ல ரெடி பண்ண அந்த பச்சரிசி பேட்டர் இருக்கு பாருங்க சோ அதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த, அதாவது நல்லா பாயில் பண்ணி வச்சிருந்த நாட்டு சக்கரை பாக்கு இருக்குல்ல நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பிரவுன் சுகர் சேர்க்கறது வந்து கொஞ்சம் அதிகமா தாங்க சேர்த்துக்கணும். 1.5 கப் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1.5 கப்புக்கு 1/4 கப் தண்ணி வச்சு நீங்க காய்ச்சிக்கணுங்க. ஊத்துன கையோட பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. கைவிடாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. அங்கங்க கட்டியா போயிடுங்க. ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதோட நம்ம வந்து பேக்கிங் சோடா இருக்கும்ல ஸோ கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல வந்து 2 குழிக்கரண்டி கீ சேர்த்திருக்கேன். இந்த ட்ரெடிஷனல் ரெசிபி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க. ஸோ அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஃபிளேவருக்காக நான் வந்து கீ சேர்த்திருக்கேன். நீங்க வந்து கம்மியா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காயில 1/4 மூடி தேங்காய் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுவும் வந்து லேசா கட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாதிரி சின்னதா. அப்படியே லைட்டா வறுத்த வேர்க்கல்லையும் சேர்த்திருக்கோம் ஒரு கைப்பிடி. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பச்சரிசி பேட்டர் ஸோ அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காவும் வேர்க்கல்லையும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷனல் ரெசிபியில பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. நான் இங்க சேர்த்துக்கல. நம்ம சேர்த்திருந்த வேர்க்கல்லையும் தேங்காவும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேட்டர் ஊத்திக்கலாம். பாருங்க எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. நீங்க இதை இப்படியே காய்ச்சிட்டு கூட நீங்க வேற ஒரு பாத்திரத்துல ப்ரெஷர் குக்கர்ல கூட வைக்கலாங்க. ஸோ இல்லைன்னா இப்படியே கூட நீங்க வைக்கலாம். ஆனா நீங்க ப்ரெஷர் குக்கர்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும். இந்த மாதிரி பேன்ல நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு 1 மணி நேரம் கூட டைம் எடுக்குங்க, சொல்ல முடியாது. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். சைட்லனா இப்பவே பாருங்க கோல்டன் கலர்ல வந்திருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு அடியில ஒரு இரும்பு தோசை கல் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். ப்ரெஷர் குக்கர்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மெத்தட் தான். ப்ரெஷர் குக்கர்ல செய்யும் போது கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காவையும் வேர்க்கல்லையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சரிசி பேட்டரை நீங்க ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சிம்ல வச்சிருங்க. ப்ரெஷர் குக்கர்ல நீங்க சேர்க்கிற கேஸ்கெட் விசில்லாம் வைக்காம ஒரு 25 மினிட்ஸ் நீங்க சிம்ல வச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா ரெடி ஆயிடுங்க. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. இதை வந்து இடையில நீங்க செக் பண்ணும்போது டூத் பிக் இருக்கும்ல சோ அதை வச்சு நீங்க குத்தி பார்த்து செக் பண்ணணும். சோ பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குன்னு. சோ அடியில நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, மேல வந்து இந்த மாதிரி இருக்கும். சாஃப்டா இருந்துச்சுங்க, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து கோகனட் மில்க் சேர்த்துக்கிறதுனால ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ப்ரெஷர் குக்கர்ல செஞ்சு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.